கரூர் மாவட்டம் ஐயர்மலையில் பழுதடைந்த ரோப்காரை வல்லுநர் குழு இன்று ஆய்வு செய்தது. கரூர் மாவட்டம் ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோயிலில் ரோப்கார் சேவை 2011ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு கடந்த ஆண்டு நிறைவடைந்தது. பல்வேறு கட்ட சோதனை ஓட்டத்திற்கு பிறகு கடந்த 24ஆம் தேதி ரோப்கார் சேவை பயன்பாட்டிற்கு வந்த நிலையில் அடுத்த நாளே பழுதடைந்ததால் பக்தர்கள் பீதியடைந்தனர். 2.5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பக்தர்கள் மீட்கப்பட்ட நிலையில் பலத்த காற்று வீசியதால் கம்பி வடம் நழுவியதாக விளக்கமளிக்கப்பட்டது. இந்த சம்பவம் நிகழ்ந்து 4 நாட்களுக்கு பிறகு இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் தலைமையில் 15 பேர் கொண்ட குழு ரோப்கார் சேவையை ஆய்வு செய்தது. சிசிடிவி காட்சிகளை வைத்து கம்பி வடம் நழுவிய இடத்தை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். முழு ஆய்வுகள் செய்த பிறகு ரோப்கார் சேவை குறித்து முழு விவரம் வெளியாகும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.